ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசி சரி 12 ராசி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க, அவங்க பர்த்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட இந்த விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே பிரத்யேகமாக நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது மூலமாக நம்ம இன்றைக்கி மேடத்தை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஷம் வந்துட்டு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும், அவங்க சக்ஸஸ்க்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 12 ராசிக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ வரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ராசி வந்துட்டு உங்களுக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம ஆன்மீகத்தை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம மேடத்தை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சரி மேடம், சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ராசி அப்படின்னாவே இந்த 12 ராசிக்காரங்க இருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஷம் இல்லையா? மேஷத்தில் பிறந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம சொல்லிட முடியுமா? எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக சார். மேஷராசி காலபுருஷனின் முதல் வீடு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எல்லாட்டையும் உங்ககிட்ட நான் 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் பேசுனா நீங்கள் இந்த ராசியா அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். ஏன்னா கிரகங்கள் நம்மை ஆளுகின்றன. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்தனியான ஆதிபத்தியம் கொடுத்துருக்காங்க. ஜோதிடத்தில் தனித்தனியான குணநலன்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேஷம் ஒரு பெக்யூலியராக எப்படி தெரிவாங்க? மேஷம்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு அக அழகுன்னு சொல்லலாம். அது என்னங்க அக அழகு புற அழகு அப்படின்னா, அக அழகு அப்படின்றது நான் உள்ள அழகாக தான் இருக்கேன், அது வெளியே உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அது ஐ டோன்ட் கேர். என் மனசு சுத்தமாக இருக்குது, நீ எப்படி எடுத்துக்கிற, நீ என்னை எப்படி பார்க்குற அப்படின்றது எனக்கு கவலை கிடையாது. இதுதாங்க மேஷம். உண்மையிலே அவங்க அக அழகுடையவர்கள். ஏன் அப்படின்னா மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும். என்னங்க எல்லாரும் மேஷம்னு எடுத்தாவே கோவம்பாங்க, ஆற்றல்பாங்க, ஒரு தன்னம்பிக்கைம்பாங்க, எனர்ஜிம்பாங்க. நீங்கள் அழகுன்னு சொல்கிறீங்க. மேஷம் நேச்சர் பியூட்டி. மேக்கப் இல்லாமையே அழகாக இருக்காங்களா மேஷம்? ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் கொஞ்சம் கட்டமைப்போட நல்லா உடல் தோரணையாக இருக்கும். புது நிறமாக இருப்பாங்க, அதிகமாக புது நிறமாக இருப்பாங்க. அதிகமாக கண்ணாடி பயன்படுத்தாதவங்க மேஷம். ஒரு 10 நிமிஷத்தில் போனேன், ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டேன், நீட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மேஷம்ங்க. கோவம் வந்தால் அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதை உள்ளே வச்சு அதை கன்னிங்காக்கி அதை ஒரு வன்மமாக்கி அதை வெளியே கொண்டு வர்றது மேஷம் கிடையாது. நல்ல ஒரு அப்சர்வர்ஸ். நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் அதை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறது மேஷமாக இருக்கும். நம்மளை அப்போஸ் பண்ணி பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்போ காலபுருஷனுக்கு மேஷ வீடு ஆடு அப்படின்னு சொல்கிறோம். மேஷத்துக்கிட்ட என்னென்னா, ஆடு யார் மேய்ப்பாங்களோ அவங்களோட தலைவன் என்ன சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வழிநடத்துகிற மாதிரி அவங்களுக்கு யார் கைடோ, ஒரு எங்கேயா இருந்தாலும் சரி, வீட்டில் வெளியே யார் ஒருத்தவங்க கைட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி நடக்கிறது தான் மேஷம். இன்னொன்று, தன்னுடைய அறிவு ஆற்றல், என்கிட்ட பணம் இல்லை, பண உதவி செய்ய முடியாதுங்கிற பட்சத்துக்கு எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்குது, இந்த விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் இருங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு பாலிடிக்ஸில் இருந்தால் தனக்கு வந்த வாய்ப்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள வளர்த்தி விடுறது, இதெல்லாம் மேஷம். சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னுடைய அறிவு மற்றும் ஆற்றலை மற்றவங்க கிட்ட ஃப்ரீயாக அடமானம் வைக்கிறது மேஷம். இதுக்காக வீட்லேயும் திட்டு வாங்குவாங்க. வீட்டுக்கு என்ன பண்ணால் வெளியே போய் பண்ணிட்டு வரைய அப்படின்னு சொல்லி வீட்டை பார்க்காம நாட்டை பார்க்குறது தாங்க மேஷம். ஏன்னா அது படை தளபதியின் வீடு. ஒரு ராஜா கிட்ட தளபதியாக இருந்தால் நம்ம யாரை பார்க்கணும்? ராஜ்யத்தை தான் பார்க்கணும், நம்ம வீட்டை கவனிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பிறவி குணம் மேஷத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அதிகமாக காரம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா மேஷம். நான் பேசிட்டு அடிக்க மாட்டேன், அடிச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னா அது மேஷம். ஒரு ரீல்ஸே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூவி போகிறோம், ஒரு சிலருக்கு சங்கர் சார் படம் பிடிக்கும், ரொமான்டிக் மூவிஸ் பிடிக்கும், காமெடி மூவிஸ், மசாலா மூவிஸ். ஆனால் மேஷம் ஹாரர் மூவிஸ், அட்வென்ச்சர் மூவிஸ், அதிகமாக பாலிவுட் மூவிஸ் பார்க்குறாங்க. ஹாலிவுட் அதிகமாக பார்க்காம பாலிவுட் பார்க்குறாங்க அப்படின்னா அது மேஷராசிக்காரவங்களாக இருப்பாங்க. அதிகமாக வண்டி வாகனத்தை பற்றி சர்ச் பண்ணுவாங்க. யூடியூப் எடுத்து ஷார்ட்ஸ் பாருங்கள், இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் பாருங்கள். வண்டி வாகனம் அதிகமாக இருக்கும், நியூஸ் அதிகமாக இருக்கும், அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் அதிகமாக இருக்கும். விஜயகாந்த் சார், ரஜினிகாந்த் சார், அமரன், அந்த மாதிரியான இராணுவம் சம்மந்தப்பட்ட படங்கள், சட்டம் சம்மந்தப்பட்ட படங்கள், அந்த மாதிரியான படங்களை பார்க்குறதெல்லாம் மேஷம்ங்க. ரஜினி சார் ஃபேன்ஸ் நிறையா மேஷத்தில் இருப்பாங்க சார். என்ன மேடம், அதாவது இது மேஷராசி அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது, என்ன படம் பார்ப்பாங்க முதற்கொண்டு சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா என் ஃபோன் எடுங்க,
என் ஃபோனில் சம் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு. யாராவது பேச்சாளர்கள் பேச்சு கேட்டுட்டு இருப்பேன். உங்கள் ஃபோன் எடுத்தால் ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடான கோவில்ஸ் அது போல் ரீல்ஸ் வரும். சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க ரீல்ஸ் எடுத்தால் அவங்க ஏதோ ஒரு காமெடி பரிதாபங்கள் அது போல். அது வந்து என்னன்னா அப்போ அந்த கிரகங்கள் அவங்கள ஆளுது. ஏதாவது சார் பீனியல் கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்டு பிறந்த குழந்தைக்கு உச்சி தட்டலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இங்கே வந்து பீனியல் கிளாண்டுன்னு ஒரு சுரப்பி இருக்கும், மூளையில் இருக்கிற சுரப்பி. நமக்கு வந்து தசாபுத்திகள் மாற மாற அதோடைய ஷேப்பு அதோடைய தன்மையே மாறுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா அதுதான் உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி கேஷ்யூ நட் சைஸில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது கிரகங்களை தாண்டி நமக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு 5 வயசு வரை குழந்தைய உச்சியில் தொடாத. அது வந்து 5 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து கிரகங்களை ஆட்டுவிக்க அந்த குழந்தையின் செயல்பாடுகள். ஏன்னா தன்னிச்சையாக செயல்பட அந்த குழந்தை எப்போ போகுதோ அப்போ வந்து கிரகங்களின் தன்மைகள் அங்கே யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5 மாசம் வரைக்கும் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். தசாபுத்திப்படி அது கீழே விழுகிறது அடிபடுறதெல்லாம் இருக்கும். தன்னிச்சையா மூளை செயல்படணும் இல்லைங்களா? இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன், எனக்கு ஒரு ரீல் பார்க்க தோணுது. நான் வந்து இப்போ பர்வீன் அக்காவோட ரீல் பார்ப்பேன், இல்லை என்னை மாதிரி அஸ்ட்ராலஜர் பேசுகிறத பார்ப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலில் என்ன நடக்குது, பூஜைகள் நடக்குதுன்னு பார்ப்பீங்க. அது அந்த குழந்தை பண்ணது, நம்ம சொல்கிறதுக்கு. அப்போ தன்னிச்சையாக ஒரு மனுஷன் செயல்படும் போது அந்த மனிதனை எந்த கிரகம் இயக்குகிறது அப்படிங்கிறது தாங்க ஜாதகம், ஜோதிடம். அதுக்கு ஏற்ற தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பீனியல் கிளாண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா. ஒரு சனி தசை, சனி நமக்கு பாவர்னா அதோடைய ஷேப்பே அது வந்து ஒரு மாதிரி கேஷ்யூ நட் சைஸில், அவரை விதை சைஸில் இருக்கும். அதுக்கு ஒரு கலங்கி போய் சரியில்லாமல் அந்த மனுஷனை வந்து அப்போ அது சரியாக வச்சுக்க கூடாது. அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி அது தன்மைகள் மாறுது அப்படின்னு சயின்ஸில். அப்போ இதுக்கெல்லாம் வாட் இஸ் பிஹைண்ட் அப்படின்னா அது கிரகங்கள், பிளானட்ஸ் ஓன்லி. இதான் நம்ம வந்து கடவுள் இருக்காரா, அதுக்கு என்ன ப்ரூஃப் தரீங்கன்னா அது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து கடவுளை பார்த்ததில் தட் இஸ் ஓகே. ஆனால் கிரகங்கள் இருக்குல்ல, கண்ணால் பார்க்க முடியுது. கிரகங்கள் தான் நம்ம வழி நடத்துகிறோம். அதனால தான் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், நான் ஒரு செட் ஆஃப், ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்ந்துடலாமே, எல்லோரும் குழந்தையாக தானே பிறக்கிறோம். இது வந்து கிரகங்கள் தான் சார் 100% முடிவு பண்ணுறது. ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்துட்டு ஆன்மீகத்தை இப்போ உங்களுக்கு நம்ம மேஷ ராசிக்கு குறிப்பாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்துட்டு இப்பெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப பட்டுன்னு அப்படியே சொல்லிட்டீங்க. ஆடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. மேஷம் நம்ம பார்ப்போம், மேஷ ராசி அப்படின்னு போட்டு ஆடு தான் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். மேஷம் வந்து காலபுருஷனின் முதல் வீடு. 2 ராஜ கிரகங்கள் பலம் அங்கே, சூரியன் செவ்வாய். சூரியன் உச்சமடைகிற ஒரு வீடு மேஷம். சூரியன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் ராஜா வந்து படை தளபதி வீட்டில் தானே, படை தளபதி இருக்கும்போது தான் ராஜாவுக்கு வந்து என்னது பாதுகாப்பு. படை தளபதி சிப்பாய்களை கண்ட்ரோல் பண்ணுவார். அவங்க கஸ்டடியில் ராஜா அந்த இடத்துல உச்சமடைகிறாரு. ஸோ மேஷ ராசிக்காரவங்க கிட்ட சூரியனின் குணம், செவ்வாயின் குணம் இருக்குங்க. செவ்வாய்ங்கிறது ஒரு கோபம், கட்டுக்கடங்காத கோபம், சினம் எல்லாமே. சூரியன்கிறது நேர்மை, கொடைத்தன்மை, ராஜா, புகழுக்கு அடிமை. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த குணாதிசயங்கள்லாம் மேஷத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் சார். யாராவது கேட்டால் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது அடுத்து நம்ம வீட்டுக்கு 100 ரூபா இருந்தாலும் 100 ரூபா கொடுத்துட்டு வீட்டுக்கு காய்கறி வாங்காமல் போய் வாங்கின மேஷம்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். இன்னொன்று அதை சொல்லவும் மாட்டாங்க. வாழ்க்கை துணைகிட்ட போய் இந்த மாதிரி நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னா அது ரொம்ப வருஷம் கழிச்சு யாராவது ரிட்டர்ன் பண்ணும்போது எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கொடுத்துட்டு வருது. ஏன்னா இங்கே சூரியனும் பலமடைஞ்சிட்டாரு. அதே நேரத்தில் ஒரு கோவம் வந்ததுன்னா டப்புன்னு யோசிக்க தெரியாது, யார் மேலே தப்பு என்ன தப்புன்னு படபடான்னு வார்த்தையை விட்டுருவாங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு அது அப்படியே கோபம் சப்ரஸ் ஆகி வரும்போது அதிகமாக மன வருத்தப்படுறதும் மேஷம் தான். ஆகா நம்ம அவங்கள புண்படுத்திட்டோமே, திரும்ப அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு தயங்கி நிற்கிறதும் மேஷம் தாங்க. தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பு பண்ண விடாது. இந்த கிரகங்கள், ராஜ கிரகங்கள் தப்பு பண்ண விடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நெத்தி அடி தான். உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது மேஷத்துக்கிட்ட இருக்காது சார். மேஷம் வந்து செவ்வாயின் ஆதிக்கமுடைய ஆண் ராசி, நெருப்பு வீடு. செவ்வாய்க்கு வந்து 2 வீடு இருக்குது. அதில் வந்து இது ஆண் வீடு, நெருப்பு வீடு. அப்போ நெருப்பு, ஆண், செவ்வாய் இந்த 3 குணமும் சேர்ந்தது தான் மேஷம். இன்னொரு வீட்டுக்கு வந்து பெண், நீர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தன்மை மாறும். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், இப்போ ஒரு ஆண் கோவப்படுறதுக்கும் பெண் கோவப்படுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆண் கோவப்பட்டால் உடனே டப்புன்னு வெளியே வந்துடும். ஆனால் பெண் கோவப்பட்டால் அதை வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு கூட குத்தி காட்டுவாங்க. அதுதாங்க டிஃப்ரென்ஸு. ஏன்னா இது பெண் வீடு, நெருப்பு வீடு. ரொம்ப பலமான ஒரு ராசி. அதாவது ராஜாவுக்கே பாதுகாப்பு யார்? படைத்தளபதி. அதனால தான் இங்கே சூரியன் போய் பலம் அடைகிறாரு. ஸோ அந்த படைத்தளபதி வீட்டில் படைத்தளபதிக்கு உண்டான ஒரு இது எல்லாமே இருக்கும். கெத்து, கௌரவம். ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் பார்த்திங்கன்னா அது மேஷமாக இருக்கும். அந்த பொறுப்புக்கு வர்றதுக்காக போராடும். நான் தான் லீடராக வருவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பிடிச்சவங்க வந்து கேட்டால் தனக்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பை வந்து தானம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்தை நான் வந்து எடுத்துட்டேன், நீ இந்தா வச்சுக்கோ, நீ கேட்குறியா, அதில் எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. அது மாதிரி ஒரு கோல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆடு அப்படி தான் மலை மேலே ஏறி போகும், திரும்ப வர்றதுக்கு வழி தெரியாது. அது மாதிரி இதுதான் என் கோல்,
இப்போ நம்ம படைத்தளபதியே எடுத்துக்கிட்டா ராஜா என்ன ஆர்டர் போடுறாரோ அதுபடி போயிட்டே இருப்பாங்க. திரும்ப நம்ம எப்படி போவோம்னு யோசனை இருக்குமா? இருக்காது. சொன்னதை செய்யணும். ராஜா சொன்னது அது போல் வந்து நான் மலை மேலே ஏறணுமா ஏறணும், திரும்பி எப்படி வரணும்லாம் எனக்கு தெரியாது. அது போல் கோல் ஓரியன்ட் மேஷம் சார். சரி, மேஷம் அப்படின்னா ரொம்ப வெள்ளந்தியானவங்க அப்படின்னு ஒரே வார்த்தை. கண்டிப்பா மேஷம் வந்து வெள்ளேந்தி, வெளியே தெரியாத வெள்ளேந்திகள். வெளியே பார்க்கும்போது அதான் மேஷத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பார்க்கும்போது போய் பேச மாட்டோம். பார்க்கறதுக்கு என்ன பயமா கரடு முரடா இருக்காங்க, டெரரா இருப்பாங்க. ஆனா பேசி பார்த்தா குழந்தை, ரொம்ப குழந்தை, சைல்டிஸ், ஈஸியா ஏமாத்திட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் பேசினா என்ன, எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிறது மேஷம். நம்மளே ஏதாவது குறை சொன்னாலும் அது அவங்க பாவம், அவங்கள ஏன் அப்படின்ற மாதிரியா சொல்றதுங்க மேஷம். சரி, இப்போது இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க மேஷராசியில் பிறந்தவங்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மேஷத்தின் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அது ஒன்றும் மேஷத்துக்கு வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஒரே குடும்ப வாழ்க்கையில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழி பங்காளிகள், மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா வந்து எனக்கு பங்காளி சப்போர்ட்டே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல சனி வந்து பலவீனப்படுறாரு, நீசம் அடைகிறாரு. சனி வந்து சித்தப்பான்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு சித்தப்பாவே இல்லை, உறவு இருந்தும் இல்லாமல் போயிட்டு, இல்லை சில குழந்தைகள் பிறந்தோடனே சித்தப்பா சிறப்பு இல்லாமல் போயிட்டார். இதெல்லாம் வந்து மேஷத்துக்கு இருக்கும். மற்றபடி மேஷத்தை வந்து எல்லாரும் விரும்புவாங்க சார். ஒரு வீட்டில் 5 குழந்தை இருந்தால் அதில் ஒரே ஒரு பையன் மேஷமாக பிறந்திருப்பாங்க, மீத 4 பெண் பிள்ளைகள் இருக்கும். அந்த 4 பெண் பிள்ளைகளும் அம்மா மாதிரி வளர்க்குறதுலாம் மேஷத்தை. ஏன்னா அவங்க மேஷம் வந்து சிப்ளிங்ஸுக்காக உயிரே கொடுக்குறது தான் மேஷம். அதுவும் வந்து சிஸ்டர் பிரதராக இருந்தாங்கன்னா அந்த சிஸ்டரோட பிள்ளையை தான் பிள்ளைமாய் எடுத்து வளர்க்குறது, படிக்க வைக்கிறது எல்லாமே மேஷம். சொல்லப்போனால் தான் பெத்த குழந்தைய விட அக்கா குழந்தை மேலே அதிக பாசம் வச்சுருக்கிறதெல்லாம் மேஷம். அந்த குடும்பம்னா அதில் அதிக காதல் இருக்கிறது மேஷத்துக்கு தாங்க. ஏன்னா 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து சூரியனோட ஃப்ரெண்டு, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் வந்து இங்கே தான் பலப்படுறாரு, 5ஆம் அதிபதி. அப்படி இருக்கும்போது எல்லார் மேலேயும் ஒரு அன்பு, காதல் இருக்கும். அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. காதல் மனைவி கிட்ட காதலிக்கிட்ட மட்டும்தான் இருக்கணுன்றது இல்லை இல்லைங்களா? எல்லாரையும் ஒரு காதலோட பார்க்கறது மேஷத்தால மட்டும்தான் முடியும். இவ்வளோ அழகான ஒரு குடும்ப இணைப்பாக இருக்கிறவங்க மேஷம் சொன்னீங்க. சரி, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேஷத்துக்கு மோஸ்ட்லி லவ் மேரேஜ் செட் ஆயிருங்க. காதல் வந்து நான் காதலிச்சேன், வீட்டில் சொன்னேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கே காதலை சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷத்தில் வந்து உச்சமடைகிறாரு. ஸோ மோஸ்ட்லி காதல் திருமணம். அப்படி இல்லைங்க, நாங்கள் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்னா மனைவி காதலோடு அமைவாங்க, வாழ்க்கை துணை காதலோடு அமைவாங்க, சொல்கிறத வந்து கேட்டுப்பாங்க. லேட் நைட் ஆனாலும் ஏன் வரல, இன்னும் சாப்பிட வரலையா, நான் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிட்டீங்களான்னு ஃபாலோ பண்ணுறதுலாம் மேஷத்தின் வாழ்க்கை துணையாக இருக்கும். மேஷம் பெண்ணாக பிறந்தாங்கன்னா இன்னமே லக்கு. அவங்க தான் வந்து வீட்டையே ஆர்டர் போட்டு வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மேஷத்தில் பெண் பிறந்தால் வீடு, வேலை பார்க்குற இடம், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும். ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு மேஷத்தில் பொண்ணு இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக ஒயிட்டாக அப்படி இருக்காங்கன்னு இல்லை, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவங்கள திரும்பி பார்க்கணும் அப்படின்னா. அதுபோல் நிமிர்ந்த நடை, நேரிய நன்னோக்கு அப்படிங்கிறது மேஷம் தான். கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. பொன் குழந்தைகள் மேஷத்தில் ரொம்பவே தைரியமாக நல்ல ஆளுமையோடு நம்ம ஜெயலலிதாமா மாதிரி வருவாங்க. அவங்க மேஷம் இல்லை, ஆனால் அதுக்கேற்ற ஆளுமையோட நல்லா அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது போல் வருவாங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும் சார். சரி, பெண்களுக்கு சொன்னீங்க, மேஷ ராசியில் பிறந்த ஆண்களுக்கு எப்படிங்கிறது? மேஷ ராசி ஆண்கள்கிட்ட ஒரு பெண்மைத்தன்மை இருக்கும், பெண்கள்கிட்ட ஒரு ஆண் குணம் இருக்கும். அதுதான் மேஷத்துக்கு. ஆண்கள் பாருங்களேன், பார்க்குறதுக்கு வந்து ஒரு டெரராக இருந்தாலும் போய் பேசி பார்த்தா குழந்தை மாதிரி பொண்ணு மாதிரி கேரிங்காக இருக்கிறது மேஷத்துடைய ஆண்கள். அதே போல் மேஷத்துடைய பெண்கள் பார்க்குறதுக்கு வந்து சைலண்ட்டாக இருந்தாலும் போய் பேசி பார்த்தா என்ன என்னட்டையா அப்படின்னு கேட்டுருவாங்க, பயமாக இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட யார் பேசுறது, அப்ரோச் பண்ணுறதுக்கே பயப்படுறதெல்லாம் வந்து மேஷத்தின் பெண்கள்ங்க. ஆனால் நல்லா ஒரு அழகாக இருப்பாங்க. மேஷத்துக்கிட்ட ஒரு மேக்கப்பே வித்தவுட் மேக்கப் நான் வந்து அழகு, பான் பியூட்டி அப்படிங்கிறதெல்லாம் மேஷம்தான். 100% பான் பியூட்டி. அது கருப்பாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. பார்த்த உடனே ஒரு ரோட்டில் போகும்போது இவங்களை இப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது மேஷமாக இருப்பாங்கங்க. சரி, இப்போது வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வந்துட்டு மேஷராசிக்கு அமையும்? மேஷம் வந்து செவ்வாயின் வீடு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ், மிலிட்ரி, போலீஸ், அது மாதிரியான விஷயங்கள். இப்போ யாரும் வந்து மிலிட்ரி, போலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கு போகிறதில்ல. அப்படின்ற போது செவ்வாய் யாருன்னா கட்டிட பொறியாளர், சிவில் இன்ஜினியர்ஸ், சிவில் ரிலேட்டடாக மண், ஜல்லி, கல், ஹார்ட்வேர்ஸு, எவ்ரிதிங், கட்டிட ரிலேட்டடான எல்லா தொழிலும் பண்ணலாங்க. அடுத்து 2ஆம் வீடா சுக்கிரனின் வீடு வரும்போது பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான பிஸ்னஸஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃபுட்டு, சமைக்காத ஃபுட்டு, அதுலேயும் பணம் உண்டு.
சமைக்காத ஃபுட்டு அரிசி, பருப்பு, காய்கறி, நெய், வெண்ணெய், தயிர், பால் ஐட்டம்ஸு, மில்க் அண்ட் மில்கி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுலேயே நல்ல இது. இன்னொன்று வந்து நிறைய விவசாயிகள் மேஷத்தில் இருக்காங்க சார். விவசாயத்தை வந்து லவ் பண்ணி பண்ணுறது மேஷம். அரசியல்வாதிகளுக்கு பேக் எண்டில் கெய்டாக இருக்கிறது அதிக மேஷம். ஏன்னா மேஷம் எப்படின்னா நல்லா நிறைய ஐடியாஸ் இருக்கும், அதை கொடுத்து அடுத்தவங்களை டெவலப் பண்ணி விட்டு அழகு பார்ப்பாங்க, அதில் ஒரு ஜெலசியே இருக்காது. அப்படி இருக்கும்போது பாலிடிக்ஸில் நிறையா மேஷம் இருக்காங்க. சின்ன சின்ன பதவிகள், ஊர் பிரசிடெண்ட்டு, பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் மேஷம். ஊருக்கு ஒரு பெரியவங்க மேஷத்தில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் போனால் டேப்லெட்ஸ் கிடைக்கும். அந்த காலத்தில் இந்த டெலிஃபோன்லாம் வந்த புதுசில், லேண்ட்லைன்லாம் வந்த புதுசில் அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு லேண்ட்லைன் ஒன்று இருக்கும், ஊரே அதை பயன்படுத்தும். ஒரு பேராஸ்டமால் இல்லை சளி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அங்கே கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேம்பரிங் குணம் என்றைக்குமே மேஷத்துக்கிட்ட இருக்குங்க. சரி, இப்போது மேஷராசி இந்த மாதிரியான தொழில்கள்லாம் செட் ஆகும், இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மேஷராசியில் பிறந்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ஸ்டடீஸ் அவங்க படித்தா நல்லாயிருக்கும், எதை எடுத்து பண்ணால் கம்ப்ளீட் பண்ணி நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேஷத்துக்கு வேலையை குறிக்கக்கூடிய வீடு ரிஷப வீடு, சுக்கிரனின் வீடாக வருது. சுக்கிரனின் காரக தொழில்கள் அப்படின்னு பார்த்தா ஆர்கிடெக்சர் வீடு சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, எம்பிஏ ஆல்சோ, எம்பிஏ இந்த குட்டி ஃபினான்ஸு, கையில் வந்து கேஷியர்ஸு, கையில் டெய்லி காசு புழங்குற படிப்பு, இதெல்லாம் நல்லாயிருக்கும் சார். நல்ல சிவில் இன்ஜினியர்ஸ் வந்தால் பயங்கர நேர்த்தியாக, ஏன்னா சுக்கிரனும் இங்கே வந்துடுவார், செவ்வாயும் வந்துடும், நேர்த்தியாக வீடு கட்டுவாங்க. பியூட்டி அண்டு காஸ்மெட்டிக்ஸு, ஸ்வீட்ஸ், பேக்கிங், துரித உணவுகள், சமைத்த உணவு சமைக்காத உணவோட துரித உணவுகள், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னொன்று மேஷத்தில் அஸ்வினி இருக்குது, கேதுவின் ஸ்டார். அப்படி இருக்கும்போது நல்ல டாக்டர்ஸ் ஆல்சோ. அஸ்வினிங்கிறது அஸ்வினி குமாரர்கள், மருத்துவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ டாக்டர்ஸ் நிறையா வந்து மேஷத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக நிறைய சர்ஜன் இருக்காங்க. ஏன்னா செவ்வானா கத்தி வச்சு ரத்தம் பார்க்கணும். ஸோ சர்ஜன், அப்போ டாக்டர்ஸ்லேயும் பீடியாட்ரிஷியன் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வகைப்படுத்திடுவோம் கிரகங்களை பார்த்து. எம்பிபிஎஸ் முடிச்சிங்களா, பிஜியில் உங்களுக்கு இதுதான் காசு அப்படின்ற மாதிரி. மேஷத்துக்கு எதில் பணம்னா கத்தி வச்சு ரத்தம் பார்க்கணும். அதை வந்து நம்ம நல்ல கத்தியாக எடுக்கிறோமா கெட்ட கத்தியாக எடுக்கிறோமா. ஜோதிடத்திலே ஒன்று சொல்லுவாங்க, செவ்வாய் வலுத்தா ஒன்று கொள்ளைக்காரனாக இருப்பான், இல்லை பட்டாளத்தானாக இருப்பான். பட்டாளத்தானும் வெட்டுறான், கொள்ளைக்காரனும் வெட்டுறான். அவன் வெட்டுனா தப்பு, இவன் வெட்டுனா சரி, அவ்வளோதான் விஷயம். அதை தான் நம்ம பார்த்து ஜோதிடத்தில் எடுத்து கொடுக்கணும். சரி, ஓகே மேடம். இப்போ வந்துட்டு இவங்க மேஷராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும், எந்த ராசிக்காரங்கள்கிட்ட ஐயோ இவனா அப்படின்னு இருக்கணும்? மேஷம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கன்னி, விருச்சிகம், மீனம். ஏன்னா ரோகாதிபதி, அட்டமாதிபதி, விரையாதிபதி வீடு. அப்படி இருக்கும்போது கன்னிக்கிட்ட வாய் சண்டை வழுக்கும். விருச்சிகம் வந்து சொந்த வீடு தான் இருந்தாலும் அட்டம வீடு, ஒரு மறைமுக ஒரு இது வரும், குத்திக்கிட்டே. அதாவது ஒரு இவங்க ஓப்பனாக பேசிட்டு போவாங்க, விருச்சிகம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இது பண்ணுவாங்க. 12 மீனம்ங்கிறது விரயம். அப்படி இருக்கும்போது மீனத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. மேஷத்திற்கு ரொம்ப நட்பு அப்படின்னா செவ்வாய்க்கு ரொம்ப நட்பு, அதிநட்பு சூரியன், குரு. அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அந்த வேவ்லென்த் ஒத்து போயிடும், வேவ்லென்த் வந்து சரியாக போயிடும். சுக்கிரனின் வீடு ரிஷப வீடும் ஒன்றும் பகை இல்லை, ரிஷபமும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க சார். சரி, ஓகே. எந்த ராசிக்காரர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த ராசிக்காரர்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு மேஷ ராசிக்கு அழகாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்துட்டு அவங்களுடைய குணாதிசயங்கள் இது இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அவங்க லைஃப்பில் எப்பயுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வாழ்வியல் பரிகாரம், அந்த மாதிரி எது அவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு? மேஷத்துக்கு வந்து இப்போ எனக்கு கோவிலுக்கெலாம் போக முடியல, வீட்டில் இருந்தே ஏதாவது எளிய பரிகாரம் பண்ணி என் வாழ்க்கையை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னா தொழில் வளம் பெருகணும், வாழ்க்கையில் உண்டான தடைகள் எல்லாம் வந்து களையணும், என் கர்மா களையணும், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் போகணும், மன நிம்மதி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா 2ஆம் அதிபதியாக சுக்கிரனின் வீடு வருது. அப்படி இருக்கும்போது பெண்கள், திருமணமாகாத பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம். இல்லை கோவில்களுக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து தரலாங்க. க்ரீன் கலர் ரவுக்க துணி கொடுக்குறது, இல்லை சாரீஸ் தரது, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ, படிப்பு தேவைன்னா படிப்பு பண்ணலாம். திருமணமாகாத பெண்கள், வரதட்சணையால் தடைப்பட்டு இருக்க பெண்களுக்கு, இப்போ பெரிய ஆட்களாக இருந்தால் நான் பரிகாரமே வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறது தான். கட்டில் பீரோ வாங்கி வைங்கன்னு சொல்லுவேன். முடியலையா இப்போ மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் கூட ஒரு 2000-3000 இருக்குது. உங்களுடைய ரேஞ்ச் எதுவோ, கேப்பபிலிட்டி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் ரெட் ரைஸ்னால் சாம்பார் சாதம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு படித்து நைவேத்தியம் பண்ணி நாமும் சாப்பிட்டு அதை 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுறது, கோவில்களில் கொடுக்கலானாலும் வெளியே கொடுக்குறது ரொம்பவே நல்லது. செவ்வரளி இல்லை செம்பருத்தி மலர் வச்சு முருகப்பெருமானை பூஜிக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்பவே சுபிக்ஷம் சார். அப்போ இவங்க வந்துட்டு ரெகுலராக வழிபாடும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு இருக்கா இவங்களுடைய
மேஷ ராசிக்கு அப்படின்னா முருகப்பெருமான் தான் சொல்றது எல்லாரும். அதாவது மேஷம் செவ்வாயின் அதிதேவதை முருகர் தான். அப்படி இருக்கும்போது மேஷம் வந்து முருகர் வழிபாடு நல்லது. திருச்செந்தூர், பழனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சிவன் 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியாக சிவன் வரும்போது சிவ ஆலயங்களையும் தவிர்க்க வேணாம். முருகர் வழிபாடு. செவ்வாயின் கதிர்கள் அதிகமாக விழுகுது, செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது பழனி தான். ஸோ பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சுபிக்ஷம்ங்க. அடிக்கடி போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தால் அந்த ராசிநாதன் பலப்படுவார். ராசிநாதன் செவ்வாய் வந்து பலப்படுவார். அவரை நம்ம பலப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் மனோகாரகன். சந்திரன் நம்ம பலப்படுத்தணும். சந்திரன் இருக்கிற இடங்கிறது மேஷமாயிடுச்சு. ஸோ சந்திரன் மனசு நல்லா இருந்தால் அதான் 60%ன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். மென்டல் ஹெல்த் 60, ஃபிசிக்கல் ஹெல்த் 40 அப்படின்னுவாங்க. ஸோ தேட் இப்போ நீங்கள் சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னா செவ்வாயின் கோவில், முருகப்பெருமான், பழனி எப்பயும் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. சரி, கடைசியாக ஒரு கேள்வி மேம். மேஷராசி கலர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? அவங்க வந்துட்டு அவங்க டே டு டே லைஃப்பில் ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, இல்லை எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னா இந்த கலர் ஷர்ட்டு போட்டு போனால் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறது. அப்படி நிறங்களில் என்ன இருக்குது? மேஷத்திற்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு கலர், இளஞ்சிவப்பு இல்லை நல்ல டார்க் ரெட்டு, கருஞ்சிவப்பு, இந்த 3 கலர்களும் ரொம்ப நல்லதுங்க. என் நம்பர் வந்து 9, 9, 1 இந்த நம்பர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு லக்கு, நல்ல லக்கு, பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு சிம்பிள், ஒரு குறியீடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மேஷத்துக்கு வந்து இந்த 7 குதிரை இருக்கிற படம், அஸ்வினி 7 குதிரை இருக்கிற சூரிய பகவானின் வாகனங்கள் 7 குதிரைகள் இருக்க படத்தை நீங்கள் மொபைல் வால்பேப்பரோட இல்லை உங்கள் ஆஃபீஸில் வந்து பின்னாடி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை தரும். தாமரை மலரோட படத்தையும் வச்சுக்கலாம் சார், நல்லாயிருக்கும். ஓகே மேடம், இப்போது மேஷராசிக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணால் சிறப்பாக இருக்கும், வழிபாட்டிலேருந்து நம்பர்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஒரு வீடியோ அவங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் இது போதுமானதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நேயர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ மேஷராசிக்கு என்னெல்லாம் பண்ணும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்த ராசியும் இன்னும் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம ஆன்மீகத்தை தேடியோட. வணக்கம். ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.